உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அபோகப்டா சாயல்ல ஒரு படம் பண்ணிடலாம், கூடவே நம்மளுடைய அரசியலையும் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் இதை தொடங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் ரஞ்சித். பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது விக்ரம் மேலே, ரஞ்சித் மேலே. பொதுவாக அந்த ட்ரெய்லரு, கிளிம்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இது வேறு மாதிரியான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும், இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா அப்படின்னாக்கா இல்லை. தங்கத்தை பார்த்தாங்களா, எடுத்தாங்களா, உங்கள் வாழ்வாதாரம் செழிக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையும். எல்லாமே அரையும் குறையுமா பூசி மொழிகி அதான் கன்வே பண்ணுற விஷயத்தில் சறுக்கி அப்படி இருந்தனால நம்மளுக்கு ஒரு படம் பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தலை. எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு அப்படி தான் இருக்குது. பிராமணர்கள்லாம் சிறப்பாக தான் இருக்கணுமா அப்படின்ட்டு அந்த பசுபதி வகையறாக்களை சார்ந்தவங்கெல்லாம் ஒரு கருப்பின தோற்றத்தில் காட்டப்படுறாரு. அது ஒரு விஷயம் உடைக்கிறார் தவிர மற்றபடி அந்த சாதியை இதுலேருந்து விடுபடலை. நீங்கள் நடிகனாக இருக்குங்க, நான் இயக்குனராக இருக்கேன், நான் சொல்லிடலாம் ஈஸியாக அந்த கேரக்டரோட விவரிச்சிடலாம். ஆனால் அதுவாக மாறுவது என்பது எல்லா நடிகர்களுக்கும் நடக்காது. அது அப்படி நடிச்சிருக்காரு விக்ரம், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு அது ஒரு சின்ன குறை இருக்கு மாதிரி தோணுது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் பற்றி பேச சொல்ல முடியாது, ஆஸ்கார் விருது கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். பட் அந்த அளவுக்கு இதில் பண்ணியிருக்காரா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலோடைய அந்த பேக்ரவுண்ட் இதே எனக்கு பிடிக்கல. காதுலேருந்து குச்சி வச்சு குத்துற மாதிரியான ஒரு ஓசை கொடுக்குறாரோ அப்படின்னு ஓவர் சவுண்டாக இருக்குது. அந்த ஆரத்தி கேரக்டர் யாருன்னா, நம்ம நிலத்தையும் வளத்தையும் கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன்ட்டு காக்கிற மண் மாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நம்ம அதை கனெக்ட் பண்ணுறாரு. அது சூப்பர். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஹலோ ஆதன் நியூஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமறியா. சூப்பர் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சுட தங்கலான் படம் பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருக்குது தங்கலான்ங்கிறது இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய நான் பேசியிருக்கேன். பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது விக்ரம் மேலே, ரஞ்சித் மேலே. பொதுவாக அந்த ட்ரெய்லரு, கிளிம்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இது வேறு மாதிரியான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும், இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா அப்படின்னாக்கா இல்லை. எடுத்துக்கிட்ட களம் எல்லாமே ஓகே, அதை கன்வே பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் அதை சேரணும்ல, சேர்ற மாதிரி நான் உங்களுக்கு அந்த திரைமொழி கொடுக்கணும்ல. அதில் எதுவும் மிஸ் ஆகி ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவும் புரிதலும் இல்லாமல் படம் இருக்குது. வடார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணி வர்ற அந்த விளைச்சலில் வச்சு உண்ணுக்கிட்டு குழந்தைகள் குட்டிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் விக்ரம், பார்வதி அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க. அந்த பண்ணையார் போன்ற ஆட்கள் இவங்களுடைய நிலத்தை சுரண்டிக்கிட்டு அது கடனாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் வட்டி அதுன்னு இது பண்ணி அதை திருப்பி பெற முடியாத அளவுக்கு அந்த நிலத்தை அபகரிச்சுக்கிற இதெல்லாம் நடக்கும். அதிலே சில பிரிவுகள் இதெல்லாம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கும். வழக்கமாக ரஞ்சித் படத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் தானே, அதெல்லாம் இருக்கும். இப்போ வெள்ளைக்கார துரை ஒருத்தன் தங்கம் இருக்கிற இடத்துக்கு இந்த விக்ரம் அண்ட் கோ சில பேரை கூட்டிகிட்டு போனால் அங்கே சில இதெல்லாம் போராட்டங்கள் நடக்குது. தங்கம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே இவன் ஊரில் ஏன் இங்கேயே அடிமையாக கிடந்துக்கிட்டு இருக்கணும், அங்கே போனால் நிறைய பங்கு தருவாங்க, எடுக்கிற தங்கத்தில் பங்கு தருவாங்க வாங்கன்ட்டு ஊரில் உள்ள எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுறாரு விக்ரம். போன இடத்துல ஏமாற்றப்படுறாங்க, நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக இந்த ஆரத்திங்கிற கேரக்டர், சூனியக்காரி என்று சொல்லப்படுகிற ஆரத்திங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் என்ன மாறுது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் நிறைய பாதிப்புகள் வருது, இடர்பாடுகள் வருது. இடையில சாப்பாட்டுக்கே சரியாக இல்லாத மாதிரியான ஒரு சூழல்லாம் உருவாகிறப்ப
அந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்க எப்படி விடுபடுறாங்க, தங்கத்தை பார்த்தாங்களா எடுத்தாங்களா, உங்க வாழ்வாதாரம் செழிக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையும். படத்துல நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்கு, நிறைய ஜாதி ரீதியாகவும் பாரஞ்சித் தொடர்ந்து அவர் படங்களை பண்ணிட்டு வராரு. இந்த படங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுங்க? இல்லை, ஆமாம், நம்ம ஆரம்ப காலத்தில் இது 150 வருடங்களுக்கு முன்பு நடக்கிற மாதிரியான 1850 நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக காட்டப்படுது. நம் முன்னோர்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வெள்ளைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற கொள்ளைக்காரர்கள் எப்படி நம்மளை ஆக்கிரமிச்சாங்க, எப்படி நம்மளுடைய வளத்தை சுரண்டுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் அதில் பெரிய ஒரு அழுத்தம் திருத்தமாகவோ ரொம்ப ஆழமாகவோ ஒரு 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 கூரிய பார்வையோ இல்லாமல் நுனிப்புள்ளை மேஞ்ச மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. பொதுவாக அந்த முன்னோர்கள் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நம்மளுடைய நிலம் வளம், அதுலேருந்து வர்ற விளைச்சல், அதுலேருந்து வர்ற உணவு, இதை சாப்பிட்டுட்டு நம்ம மனைவி மக்களோட சந்தோஷமாக காலம் கழித்த இது மாறி அதன் பிறகு நாகரிகம் என்ற பேரில் ஆசை தூண்டப்பட்டு என்னென்னலாம் நம்ம அதன் பிறகு அந்த நாகரிக வாழ்க்கை அப்படின்னு நம்ம நகரும் போது என்னென்னலாம் சிரமத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடரார். பட் எல்லாமே அரையும் குறையுமா பூசி மூலிகை அதான் கன்வே பண்ணுற விஷயத்தில் சறுக்கி அப்படி இருந்தனால நம்மளுக்கு ஒரு படம் பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தலை. எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இதில் இந்த கலைஞரோட உழைப்பு இருக்குல்ல, விக்ரம் உட்பட பார்வதி, மற்ற கலைஞர்கள், தொழில்நுட்ப டெக்னீஷியன், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய உழைப்பாக இருக்குது. ஆனால் எல்லாமே வில்லுக்கு இறைத்த நீராக போயிட்டதுனால நம்மளுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஓகே, ஏமாற்றம்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இல்லை, அதுதாங்க எப்பொழுதுமே இந்த வெகுஜன மக்களை ஈர்க்கிற மாதிரியான திரைமொழியை நீங்கள் கொடுக்கலனாக்கா இதில் பெருசாக ஒன்றும் நிற்காது, மனசில் நிற்காது. அப்புறம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. இந்த மவுத் டாக்லேயே என்னன்னு புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய் சேர்ந்துச்சுனாக்கா புதுசாக வர ஆடியன்ஸும் உள்ள தேட்டருக்கு வர மாட்டான். வழக்கமாக ரஞ்சித்து அவருடைய படங்களில் இப்போ அரசியல் பேசுனா அது மாதிரி ஜாதிய விஷயம் இருக்கும். இந்த தங்கலானை பொறுத்தவரையில் அது இருக்காது அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா இது வேற ஒரு களமாக இருக்குது, இனக்குழு அது இதுன்னு சொல்லப்படுவாங்க, வேற மாதிரி இப்போ அபோக லிப்டா அந்த மாதிரி போகும் போல அப்படின்னு நினச்சா 1000 ஒருவன் படம் பார்த்தல, செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்தி, ஆண்ட்ரியா அவங்களாம் நடித்த படம். அந்த படம் ஒரு புதையில நோக்கி போவாங்க, அங்கே சில அமானுஷ்யங்கள்லாம் நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்குவாங்க, அவங்களே நிலை குலைந்து நிலை அறியாமல் தடமாறுவாங்க, இப்படிலாம் இருக்கும்ல. அந்த படம் அந்த படம் கூட ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். அந்த சாயலில் ஒரு படம் பண்ணிடலாம், அபோகப்டா சாயலில் ஒரு படம் பண்ணிடலாம், கூடவே நம்மளுடைய அரசியலையும் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் இதை தொடங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் ரஞ்சித். ஏன்னா இந்த சோழர் கால இதெல்லாம் சோழன் ஏமாத்திட்டா மக்கள் அப்படிங்கலாம் இடையில பேசிட்டு இருந்தார் கான்ட்ரோசி, அதை பூடகமாக வேற சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜாதிய பிரச்சனை இதில் உற்றுவார், வேற மாதிரி படமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம்ல. ஆனால் இங்கேயும் அந்த சாதிய கிளையை தொங்கி கொண்டு இருக்கிறார் ரஞ்சித் மாறலை. எப்படின்னா பசுபதி கேரக்டர் பெருமாள் வழிபடுற மாதிரி ஒரு சாதியா காட்டப்படுது. அங்க என்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை உடைக்கிறாரு, பிராமணர்கள்லாம் சகப்பா தான் இருக்கணுமா அப்படின்ட்டு அந்த பசுபதி வகையறாக்களை சார்ந்தவங்கெல்லாம் ஒரு கருப்பின தோற்றத்துல காட்டப்படுறாரு. அது ஒரு விஷயம் உடைக்கிறார் தவிர மற்றபடி அந்த சாதியை இதுலேருந்து விடுபடலை. அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விதைக்கிறார். இந்த மாதிரியெல்லாம் அவரே குழம்பிக்கிட்டதுனால என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அதை ஆங்காங்கே திணிக்கிறதே சலிப்பை ஏற்படுத்துது. அது இந்த படத்துக்கு அவசியப்படலை. மீண்டும் அதையே பேசுகிறாரு. தொடர்ந்து படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும்னா விக்ரம் அவர்கள். தமிழ் சினிமாவில் அந்த நடிகர் ஒரு பொக்கிஷமாக நமக்கு இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. நம்ம காசில் கண்டிப்பாக அவர் தான் அந்த படத்து பேர் மாதிரியே தங்கலாம். ஏன்னா ஒரு கேரக்டராகவே மாறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லா நடிகர்களுக்கும் எளிதாக வாய்த்தராது. அந்த வகையில் விக்ரம் இந்த படத்துலையும் நிரூபிச்சிருக்காரு.
என்ன மாதிரியான உடல் உழைப்பு, அந்த தோற்றம் மாறுறது, இந்த தொப்பை வந்து அவர் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த தொப்பை வந்து ஒரு படத்துக்குமே உருவாக்குனாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பொதுவாக அந்த உழைக்கும் வர்க்கம் வந்து அப்படி தான் இருப்பாங்க தோற்றத்துலையும். நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கேன். அந்த உழைக்கும் வர்க்கத்தோட சாயல் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. இயக்குனர் சொல்லிடலாம். இப்போ நீங்கள் நடிகனாக இருக்குங்க, நான் இயக்குனராக இருக்கேன், நான் சொல்லிடலாம் ஈஸியாக, அந்த கேரக்டரோட விவரிச்சிடலாம். ஆனால் அதுவாக மாறுவது என்பது வந்து எல்லா நடிகர்களுக்கும் நடக்காது. அது அப்படி நடிச்சிருக்காரு விக்ரம், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாமே வந்து அவரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மனப்பிறழ்வு உள்ள ஆள் மாதிரி. அந்த நம்ம பேசினோம்ல ஆரத்தி சூனியக்காரி அப்படிங்கிற இது, அந்த கேரக்டர் ஒரு கற்பனை செஞ்சுக்கிற மாதிரியெல்லாம் வரும். அதனால அவர் வந்து அரட்டுற விஷயம். அதே மாதிரி அவர் பிள்ளைகள்கிட்ட கதை சொல்வார். கதை சொல்கிறப்ப தன்னுடைய முப்பாட்டன் காலத்தில் தங்கம் இருக்கிற இடத்துல இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் சொல்லுவார். அப்புறம் அவரே வேறு மாதிரி மாறுறது, கற்பனை செஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தெளிவற்ற தன்மையாக இருக்குது. ஆனால் நடிப்பில் வந்து பின்னிடுறாரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு விருது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. பட் அந்த படம் ஓவராலாக வந்து நம்மளை ஈர்க்காதனால, நிறைய இடங்களில் ஒரே மாதிரி இருக்கனால, சலிப்பு தட்டுறனால, போர் அடிக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அது வருத்தமாக இருக்குது. படத்தில் நிறைய பேரோட காஸ்டியூம்ஸ் பற்றி பேசிடலாம். ஆடை வடிவமைப்பு விக்ரம் அவர்கள் நிறைய சீன்ஸில் பார்த்துருக்கோம். சில நடிகர்கள்லாம் வந்து இந்த ஷார்ட்ஸில் இந்த சீன்ஸ், இந்த ட்ரெஸ் இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் பார்வதி அவங்களும் இருக்கட்டும் சரி, சில சீன்ஸில் அவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ப்ளவுஸ், ஜாக்கெட் போட மாட்டாங்க, அந்த விஷயங்கள்லாம், அந்த சீன்ஸ்லாம் படத்தில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சித்தரிப்புலாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அதெல்லாம் வந்து நேச்சுரலாக இருந்தது. ஏன்னா அப்படி தான் இருந்தோம். நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி தான் இருந்தாங்க. அது 150 வருஷத்துக்கு முன்னாடினா, இப்பயே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பே சில ரொம்ப கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருந்தது. அப்படி இருக்க 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கற்பனையை வந்து அதை காஸ்டியூம் டிசைனும் சரி, இயக்குனரும் சரி, அதை அழகாக வந்து அந்த அவுட்புட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது விக்ரம், நாட் ஓன்லி விக்ரம் ட்ரெஸ்லேருந்து டோட்டலாக எல்லா கலைஞர்களுக்குமான அந்த ஆடை வடிவமைப்பு இருக்குல்ல, அதை வந்து கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அதுலலாம் டெக்னிக்கல் இதில் வந்து எதுவும் குறை வைக்கலை. எனக்கு என்னமோ சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு அது ஒரு சின்ன குறை இருக்கு மாதிரி தோணுது. ஏன்னா ஒருவேளை வந்து அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிற கதை என்பதால் அந்த டோன், அந்த 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 காலத்து டோன், நம்ம அந்த ஃபீல் நம்மளுக்கு வரணும் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிற நம்மனால கொஞ்சம் டல் இதை கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. பட் இன்னும் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஓகே, தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் பற்றி பேசலாம். ஒவ்வொரு படத்துலையும் அவர் இசையமைச்சாலே அது தனியாக நின்று பேசும். நம்ம 1001 ஆரம்பித்து இப்போ தொடர்ந்து இதே ஜானரில் பண்ணுற தங்கலானா இருக்கட்டும் சரி, எப்படி இருக்குது சார் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நடிகனாக மாறுவதற்கு முன்பு இசையமைப்பாளனாக மட்டும் இருந்தப்ப அந்த சின்ன வயசுலேயே வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பார். பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், ரொம்ப அபாரமான உழைப்பு, திறமை அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நடிகனான பிறகு அந்த போதையில் வந்து ஊறிட்டு இருக்கனால நிறைய மிஸ் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. இப்போ இந்த தங்கலான் படத்துக்கு வந்து அப்படி பண்ணியிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு. நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட உங்களுக்கு உலகத்தரமான ஒரு விஷயம் நடக்கும், உங்கள் அங்கிள் ஏஆர் ரஹ்மான் மாதிரியே ஏதோ ஒரு பெரிய புகழ் பெற போகிறீங்க, சொல்ல முடியாது, ஆஸ்கார் விருது கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். பட் அந்த அளவுக்கு இதில் பண்ணியிருக்காரா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலோடைய அந்த பேக்ரவுண்ட் இதே வந்து எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி ஒவ்வொரு சவுண்டாகவும் அப்பயே வந்து என்னடா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனை பார்த்தா படம் தொடங்கின பிறகு சில இடங்கள் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காதுலேருந்து குச்சி வச்சு குத்துற மாதிரியான ஒரு ஓசையை வந்து கொடுக்குறாரோ அப்படின்னு ஓவர் சவுண்டாக இருக்குது. அதை குறைச்சிக்கலாம். சில இடங்களில் மட்டும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த காலத்தில் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வர தவிர நிறைய இடங்கள் சவுண்டு ஓவர் இறைச்சலாக தான் இருக்குது, அது எரிச்சலாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வட ஆற்காட்டில் நடந்த ஒரு விஷயத்த உண்மை சம்பவமாக எடுத்த ஒரு கதை, அந்த மொழி, பேச்சு, ஸ்லாங்கு உண்மை சம்பவம் சொல்ல வரல, அதை தழுவி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது தழுவி. அதே மாதிரி கோலார் தங்க வயல் வந்து எப்படி உருவானது, அது வந்து கிளைமேக்ஸில் வந்து
அது சொல்லப்படுது. இப்படிலாம் உருவானா அந்த தொழிலாளர்களுடைய வீடு இப்படி அந்த இதெல்லாம் சில ஃபோட்டோகிராஃபி வந்து காட்டுறாரு. பட் இது வரலாறு, நடந்த உண்மை சம்பவம் இதெல்லாம் ஒரு தழுவலாக எடுத்துக்கிட்டு தான் பண்ணா தவிர அப்படியே நடந்த விஷயத்த அவர் வந்து பதிவு பண்ணலை. ஆமாம், அந்த மொழி ஸ்லாங்குன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அந்த காலத்துல அந்த ஸ்லாங் பேசியிருக்காருன்றது விக்ரம் அதை அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. சில பேருக்கு அந்த ஸ்லாங் இல்லை, எனக்கு என்னவோ இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸா வந்து இந்த ஸ்லாங்கா இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா எல்லாருமே அந்த ஸ்லாங்கோட கனெக்ட் ஆயிக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து அந்த பூர்வக்குடி மக்கள் அப்படிம்பாங்களே, அது சென்னை பட்டணத்தில் கூட அந்த மாதிரி. ஆனால் இப்போ இன்றைக்கும் வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும். அதை தான் அப்படி ஒரு இது பண்ணியிருக்காரு. அதேமாதிரி சில மாவட்டங்களில் அதெல்லாம் இந்த பாஷை இருக்குது. ஆனால் அப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது இருந்திருக்குமா, இப்படி தான் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு செய்ய தெரியல. அதை பற்றி சரியான ஆய்வு இல்லை. அந்த மாதிரி பேசுனதுனால இந்த வெகுஜன மக்களுக்கு சாதாரணமாக பேசியிருக்கலாம். அதேமாதிரி செந்தமிழும் இல்லாமல் இப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி செந்தமிழ் பேசுவாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம்னா செந்தமிழ் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ சுத்த செந்தமிழ்லாம் யாரும் பேசிக்கிட்டு இல்லை. அந்த இது மாதிரி நார்மலாகவே பேசியிருந்தா இன்னும் எளிதாக வந்து எல்லா ஜனங்களுக்கும் கவர்ற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிருக்குமோ இருக்குது. அந்த ஸ்லாங்கும் ஒரு மைனஸாக நான் நினைக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய பெரிய படங்கள் வருது, பார்ட் 2 திரைப்படங்கள் வருது, சின்ன படங்கள் வருது. பெருசாக வெற்றி அடைய மாட்டேங்குதுன்றது தெரியும், சரியாக மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குதுன்னு தெரியும். அந்த வகையில் தங்களாலும் இதே மாதிரி போயிடும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இதில் அதாங்க நிறைய விஷயங்கள் சில இடங்களில் அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை மேலோட்டமாக பண்ணிட்டு போயிடறாரு. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் இந்த ஆரத்திங்கிற கேரக்டர் இருக்குல்ல, மாளவிகா நல்லாவே பண்ணியிருக்காங்க, நிறைய சிரமமும் பட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் என்னன்னா சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சித்தரிக்கப்பட்டது. நம்மளும் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த கிளைமாக்ஸ் முந்தைய காட்சிகள் தான் அந்த ஆரத்தி கேரக்டர் யாருன்னா நம்ம நிலத்தையும் வளத்தையும் கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன்ட்டு காக்கிற மண் மாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நம்ம அதை கனெக்ட் பண்ணுறாரு. அது சூப்பர். ஏன்னா அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விதைக்கிற ரஞ்சித்து அந்த இன்னும் குறிப்பான திரைமொழியை பண்ணியிருந்தாருனாக்கா இதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பேசுகிறாரு. அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ எப்படி இந்த ஊர் தலைவன் மாதிரி இருக்கிற ஆள் எப்படி நிலத்தெல்லாம் சுரண்டிக்கிறான், எப்படி மக்களை வந்து மக்கள் நிலத்தை அபகரிச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அது மாதிரிலாம் இருந்திருக்கு, காலங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சறுக்கலாக இருக்குது. மற்றபடி அந்த ஆரத்தி கேரக்டர்லாம் அந்த கிளைமாக்ஸ் அவன் புரிஞ்சுக்கிற விஷயம், அதில் புரிய வைக்க விஷயம் ரொம்ப அது அருமையாக இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. தவிர மற்றபடி இது காலகாலத்துக்கும் பேசக்கூடிய படமா அல்லது வணிக ரீதியாக பெருசாக வெற்றி பெற படமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகே, நீங்கள் யார் நடித்தாலும் சரி, என்ன செலவு பண்ணாலும் சரி, கண்டென்ட் வந்து உங்களுக்கு மக்களுக்கு புரியாத வரை, அவங்கள நேரடியாக அவங்க மனசை தொடாத வரை, எவ்வளோ பெரிய நடிகன் நடித்தாலும் சரி, அது சூப்பர் ஸ்டாரோ உலக நாயகனோ யார் நடித்தாலும் தொடாது. இதில் வந்து விக்ரம் என்கிற பெரிய கலைஞன் வந்து வாழ்ந்திருக்கான், உழைச்சிருக்கான். அதேமாதிரி சக நடிகர்களும் அந்த விக்ரமுடைய மூத்த பையனாக வர அர்ஜுன் அவர் பேர், அவர் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவார் கண்டிப்பாக. அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. நான் ஒரு குட்டி விக்ரமாக பார்க்குறேன் அந்த பையனை. ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்கான். அது வந்து அந்த 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 சாமி வந்து இறங்குற மாதிரி, சாமினாக்கா அந்த நடிப்பு சாமி சொல்கிறேன், வந்து அவனுக்குள்ளே கூடு விட்டு கூடு பாயிற மாதிரியான ஒரு நடிப்பை வந்து அந்த பையன் கொடுத்துருக்கான். அதுமாதிரி பார்வதி அவங்க கேரக்டருக்கு என்னவோ அதை பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதான் உழைப்பு, அயராத உழைப்பு இருக்குது நிறையா. அது எல்லாமே வந்து வீணாயிட்டோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம் சார். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி சார்.